நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை நேரத்தில் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். எத்தனை அதை நம்புறீங்க? தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம், பக்கத்தால் பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் பிரதர், உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். சொல்லினே இருங்க. எவ்வளவு பெரிய துக்கமா இருந்தாலும் அதை விட பெரிய ஆண்டவர் உங்க மத்தியில் இருக்கிறார். எவ்வளவு பெரிய துக்கமா இருந்தாலும் அதை விட பெரிய ஆண்டவர் உங்க மத்தியில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் பேரு பெரிய ஆண்டவர், பெரிய ஆண்டவர். ஆமென். சரி, ஒரு பகுதி வாசிக்கலாம். சங்கீதம் 42 சங்கீதம் 9, 10, 11 வசனங்களை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 42. நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமென். சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய மன வியாகுலத்தை பாடலாய் பாடுகிறார். என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? ஏன் என்னை மறந்துட்டீங்கப்பா? ஆண்டு மறப்பாரா? நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென். நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஆனால் சில சமயம் தேவன் நம்மை மறந்துட்டாரோ என்ற ஒரு எண்ணங்கள் நமக்குள்ள வருதுல்ல. ஏன்னா நம்ம அந்த பிரச்சனைகள் வழியாய் கடந்து போகும்போது, நீ ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் நான் ஒடுக்கப்படுகிறேனே, நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? ஆமென் சொல்லுங்க. அப்போ சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கையில இந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். அதில் அவர் சொன்ன ஒரு காரியம், ஏன் நான் துக்கத்தோடு திரிகிறேன் என்றால், சத்துரு நாள்தோறும் என்னை நெருக்குகிறான். சொல்லுங்க, சத்துரு. உங்கள் துக்கத்துக்கு காரணம் பல பிரச்சனை இருந்தாலும் ஒரு பிரச்சனை சத்துரு அல்லது எனிமி. கவனிங்க, அநேக சமயம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சத்துருக்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். சத்துருன்னு சொன்னா நீங்க சொல்லுங்க, யாரெல்லாம் சத்துரு? வீட்டாரே எனக்கு சத்துரு, பிசாசு ஒரு சத்துரு. சொல்லுங்க. பக்கத்து வீட்டுக்காரன் சத்துரு, எதிர் வீட்டுக்காரன் ஒரு சத்துரு, வியாதி ஒரு சத்துரு. இப்படி சத்துருவினால் நான் ஒடுங்கி போகிறேன் இல்லையா? சத்துருவினால் நான் ஒடுக்கப்படுகிறேன். நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்குன்னு ஆண்டு ஆசைப்படுறாரு இல்லையா? கர்த்தருக்குள் எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாரு. ஆனா ஸ்தோத்திரம், சத்துரு சில சமயம் நம்மை ஒடுக்கி நம்மளை துக்கத்தோடு திரிய வைக்கிறான். ஆமென் சொல்லுங்க. நாம் அதுதான் இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போகிறோம். நாம் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம்
13ஆம் அதிகாரம் 39வது வசனம் முதல். சத்துரு யாருன்னு நம்ம பார்ப்போம். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. எவைகளை களைகளை விதைக்கிறவன். கவனிங்க, நம்ம வாழ்க்கையில சத்துரு பல விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில களைகளை விதைத்துட்டு போயிடுறான். அந்த விதைகள் களைகளாக மாறி இல்லையா நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகளை, கஷ்டங்களை, துன்பங்களை உண்டாக்குது. கவனிங்க, அப்போ முதல் சத்துரு யாரு கவனிக்கணும். அதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும். சில சமயம் உங்க வாழ்க்கையில நீ ஏன் துக்கத்தோடு திரிறீங்க, ஏன் ஜெபம் பண்றீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க, ஆலயத்துக்கு வரீங்க, ஆனா உங்க வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் மட்டும் ஏன் மாறவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பைபிள் சொல்ற மாதிரி இல்லையா, வீட்டாரே சத்துரு, அவன் சத்துரு, இவன் சத்துரு, அந்த வியாபாரம் செய்வன் சத்துரு, இவன் சத்துரு, அவன் சத்துரு, எல்லாருமா இருந்தாலும் மெயின் ஆள் யார் தெரியுமா? பிசாசு. ஆமென். ஆமா, ஏன்னா பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு விரும்புகிற ஒரே ஒரு ஆள் யாருன்னா சத்துரு தான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான் என்று வேற ஒன்றுக்குமே வரமாட்டான். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில அவனுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை. நீங்கள் இந்த ஆண்டவர் இயேசுவை தேடுவது, அவரை ஆராதிப்பது, அவருடைய பிள்ளையாய் இருப்பது அவனுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. அதனால உங்களை எப்படியாவது ஒடுக்க வேண்டும், உங்களை எப்படியாவது இல்லையா இந்த இயேசு விட்டு பிரித்து விட வேண்டும் சொல்லி அவன் சொல்லுவாங்களே கங்கணம் கட்டின்னு சுத்துறான். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பைபிள் தெளிவா சொல்லுது, சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியான் நமக்காய் கொடியேற்றுவான். கைத்தட்டுங்க பார்க்கலாம். அவன் என்னதான் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் அல்லது வியாதிகள், வறுமைகள், கடன் இல்லையா எப்படிலாம் உண்டாக்குனாலும் இல்லையா, நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்காக கொடியேற்றுவார். பரிசுத்த ஆவி உங்களுக்காய் கொடியேற்றுவார். கொடியேற்றுனா என்ன அர்த்தம்? ஜெயத்தை உண்டாக்குவார், வெற்றியை உண்டாக்குவார். புரியுதா? ஆமா. அப்போ நீங்கள் இந்த சத்துருவை அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஹல்லேலூயா. சத்துரு என்ன பிசாசு, அவன் எங்க இருந்து வந்தான்னு தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா இருக்கா? வாசிக்கலாம். ஏசாயா 14ஆம் அதிகாரம். சத்துரு யாருன்னு நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேல், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். பிரைஸ் காட். கவனிங்க, பிசாசை குறித்து ஆண்டவர் லைட்டா அப்படி நம்ம காட்டுறாரு. பிசாசு சத்துரு யாருன்னா கவனிங்க, ஆண்டவர் ஆதியிலே இந்த உலகத்தை காக்கவும் செயலாற்றவும் நல்ல செய்தியை கொண்டு வரவும் யுத்தங்களை செய்யவும் 3 பிரதானமான தூதர்களை தேவன் ஏற்படுத்தினார். ஒருவன் இந்த லூசிபர், அதிகாலின் விடிவெள்ளி மகன். என்ன ஹோ லூசிபர்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கும். லூசிபர். 2வது மிகாவேல், 3வது கேப்ரியேல். இந்த 3 பிரதானமான தூதர்களை அவர் உருவாக்கி இல்லையா இந்த உலகத்துக்கு அவங்களை ஒரு புரோஜனமான பாத்திரங்களாக தேவன் அவங்களை உருவாக்கினார். ஆனா கவனிங்க, இந்த லூசிபர் என்று சொல்லப்பட்ட இந்த தூதனுக்கு ஒரு பெரிய ஒரு கிருபை என்னன்னா, அவன் இசையிலே வல்லவன்.
அது எசேக்கியேல் 28 அது சொல்லப்பட்டிருக்கு. அதனால பாருங்க, அந்த இசையினாலே அவன் பெருமை கொண்டு நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுக்கு சமமாக உட்கார்வேன் சொல்லி அவன் பெருமை கொண்டபடினாலே தேவன் அவனை தள்ளினார். அவன் பூமியிலே பிசாசாக மாறிவிட்டான். புரியுதா? 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 ஆகையால் தான் அவன் பிசாசாக மாறிவிட்டபடினால்தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக அல்லது தேவனுக்கே விரோதமாக அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் அவனை பிடித்து நரகம் என்று சொல்லப்படுகிற, அக்கினி கடல் என்று சொல்லப்படுகிற பாதாளத்திலே அவனை அழிப்பார் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஆமென். ஆனால் இப்பொழுது அவனை மேற்கொள்ளவும், அவனை விரட்டவும், அவனை இல்லையா உங்க வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்த வேண்டிய அதிகாரங்களை, கிருபைகளை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். என் நாமத்தினாலே பிசாசுகளை சொல்லுங்க, என் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்திலே பிசாசனம் போ. புரியுதுங்களா? அப்போ இந்த சத்துரு தான் பல விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை, கஷ்டங்களை உண்டாக்கி எப்படியாவது உங்களையும் இந்த இயேசுவையும் பிரித்து விட வேண்டும் என்று அவன் வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். ஆனால் நீங்கள் நிர்மூலமாகாதிருப்பது அந்த தேவக்கிருபை. ஹல்லேலூயா. சரி, முதல் காரியம் நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி விண்ணப்பிக்கிறார். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூளை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது போதும், கவனிங்க. எலியா ஒரு பெரிய ஒரு தேவ மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? ஏறக்குறைய வேதத்திலே முதலாவது செத்து போன ஒரு பையனை உயிரோடு எழுப்பின ஒரு வல்லமை கொண்ட ஒரு தேவ மனுஷன். ஆமா, மாத்திரமல்ல, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், வானத்திலிருந்து அக்கினி இறக்கி கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்து காட்டின ஒரு தேவ மனுஷன். ஆனா கவனிங்க, இவன் வாழ்க்கையில சத்துரு பாருங்க எப்படி வந்து நிற்கிறான் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனை சத்ருவாகிய பிசாசு, இந்த யெசபேல் என்று சொல்லப்பட்ட அந்த ஆகாப் ராஜாவுடைய மனைவி மூலமாக செயல்படுகிறான். கவனிங்க, ஆகாப் ராஜா ரப்பர் ஸ்டாம்ப், அந்த யெசபேல் தான் ராஜா. இந்த எலியா 850 தீர்க்கதரிசி அல்லது பூசாரிகளை வெட்டி அவங்க நிர்மூலமாக்கியதுனால யெசபேல் சொல்றான், நாளைக்கு எலியாவுடைய கழுத்துல தலை இருக்காதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான். அந்த வார்த்தை பாருங்க, இவருக்கு பயம் வந்துட்டு, எப்பா ராஜாவை பார்த்து, ஏய் ஆகாப் ராஜாவே, நீதான் அந்த ஆளுன்னு சொன்ன ஒரு தைரியசாலி. இந்த யெசபேல் இது ஒரு ஆவி, புரிஞ்சுட்டீங்களா? இது ஒரு ஆவி, பயமுறுத்துற ஆவி, ஊழியர்களை பயமுறுத்துற ஆவி இல்லையா? ஆமா, நம்மை பயமுறுத்துற ஒரு ஆவி. பாருங்க, இந்த யெசபேல் சொன்ன ஒரு வார்த்தை அவரை மனச்சோர்வுக்கு உள்ளாக்கி. எதுக்கு மனச்சோர்வு சொல்லுங்க? மனம் சோர்ந்து போயிடுச்சு. ஆண்டவரே, என் உயிரை எடுத்துக்குங்க ஆண்டவரே. இயேசுவே, போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்.
இப்போ இந்த மாதிரி பிரச்சனை இங்கே நிறைய பேர் வந்திருப்போம்ல. ஹல்லேலூயா. கவனிங்க, உங்களை சாவதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் வாழ வேண்டும். உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜட்ஜ்னா இல்லையா? ஆமா, உங்களுக்கும் உபத்திரவங்கள் உண்டு, பயமுறுத்தல்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, எசபேல்கள் உண்டு, ஆகாப் ராஜாக்கள் உண்டு. ஆனா கவனிங்க, உலகத்திலே இருக்கிறவனிலும் உனக்குள்ள இருக்கிறவர் இயேசுவின் நாமத்திலே போ. ஏன்னா இயேசு சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்க உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதி சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரத்தெல்லாம் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் ஜீவிக்கிறார். நம்ம ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அகையால இந்த பிசாசு சமயம் நமக்குள்ளே அந்த மனச்சோர்வை, எல்லாருக்கும் ரொம்ப ஆவியில் நிறைஞ்சி அந்நிய பாஷை பேசுறவங்கள கூட இந்த மனச்சோர்வு ஆவி அவங்க தாக்க ஆரம்பிக்கும். என்ன ஆண்டவரே, போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்க ஆண்டவரே, இல்லையா நான் ரொம்ப நல்லவனே இல்லை ஆண்டவரே. எப்பா நீ நல்லவன் பார்த்தா ஒன்று தெரிஞ்சு கொண்டாரு, நாம் பாவிகளாகி இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரிச்சாரு. நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் நல்லவன். நீ நல்லவன்னு சொல்றதுக்காக ஆண்டு ஒன்று தெரிந்து கொள்ளல, உங்க மேல கிருபை கொடுக்கல, உங்களுக்கு தயவு கொடுக்கல, அதிகாரம் கொடுக்கல. நீங்க அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டு இருக்கீங்க. புரியுதா உங்களுக்குலாம்? அப்போ இங்க ஆண்டவர் சொல்றாரு, எலியாவே உனக்கு இங்க என்ன வேலை? நீ செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்கப்பா, ஏன் வந்து இங்க படுத்து இருக்கிற கேட்கிறான். ஆண்டவரே போதும் ஆண்டவரே, என் உயிரை எடுத்துக்குங்க. எத்தனை பேர் அப்படிலாம் ஜெபம் பண்றீங்க? என் உயிரை எடுத்துக்கங்க ஆண்டவர். உங்க உயிரை எடுக்கிறதுக்காம இயேசு உலகத்துக்கு வந்தாரு, இவ்வளோ கஷ்டப்பட்டார், பாடுபட்டாரு. ஹல்லேலூயா. நேற்றைக்கு சென்னையில் பாஸ்டர் கல்யாணகுமார்னு ஒரு நல்ல தேவ மனுஷன், இந்த நாட்கள் தேவன் ஏற்படுத்தின ஒரு எழுப்புதலுக்காக வித்துடுகிற ஒரு மனுஷன். அவருடைய மனைவி நேற்று இறந்துட்டாங்க, 55 வயசு. 2018 அவங்க இந்த கேன்சர் வியாதியில் கஷ்டப்பட்டு, ஸ்தோத்திரம், ஒரு 6 வருஷம் அவங்க தள்ளி வந்து நேற்றைக்கு அவங்க ஆண்டுக்குள்ளே போய் சேர்ந்துட்டாங்க. கவனிங்க, அந்த நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம், அப்படியே ஒரு மூணு வீட்டில் முக்காடு போட்டு அப்படியே உட்காந்துருப்போம் இல்லையா? அவர் தான் என்ன பண்ணுறாரு, பாஸ்டர் கல்யாணகுமார் தான் சாட்சி சொல்கிறாரு இல்லையா, அவங்க மனையை பற்றி சொல்கிறாரு, ஆளை வரவேற்கிறாரு, ஊழிக்காரை பயன்படுத்துகிறாரு. அந்த முன்னாடி இருந்து அவர் தான் செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்கிறது தெரியுமா? பிசாசு செய்கிற பெரிய தந்திரம் என்னன்னா, அந்த மனச்சோறு. ஆண்டுக்காக ஊழி செஞ்சு என்ன பிரயோஜனம், ஆண்டுக்காக இப்படி ஓடி ஓடி உடைச்சு என்ன பிரயோஜனம், ஆண்டுக்காக இந்த மாதிரி எண்ணங்களை உண்டாக்கி உங்களை அழகா இயேசுவோடு இருந்து உறவை பிரிச்சுடுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா அவன் பிசாசு, அவன் தந்திரவாதி. ஹல்லேலூயா. அவன் தந்திரவாதி, உனக்கு சாதகமாகவே பேசுவான். ஆண்டவர் சொன்னாரா இந்த பழத்தை சாப்பிடுவான்னு ஆண்டு சொன்னாரா இல்லையா, இதை புசிக்க வேணாம் ஆண்டு சொன்னாரா? எவ்வளவு தந்திரமா ஏமாத்திட்டான் பாருங்க. அப்ப நீங்க நானும் ஏமாத்துறோம். ஆனா ஸ்தோத்திரம், நமக்கு தேவ கிருபையும் பரிசுத்த ஆவியின் அனுக்கிரகம் இருக்கிறபடினாலே அநேக அவனுடைய தந்திரங்களை நம்மளாம் தாண்டி தாண்டி ஓடி வந்து கொண்டே இருக்கிறோம். ஆமென். கவனிங்க, நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்னாடி எத்தனையோ தடை கற்களை, எத்தனையோ தடைகளை, அல்லது எத்தனையோ சர்க்கல்களை இல்லையா, அல்லது எத்தனையோ பாவங்களை உங்க முன்னாடி வச்சா இல்லையா, ஸ்தோத்திரம். ஆனா தேவ கிருபையினாலே நீங்க அதை தாண்ட தேவன் உதவி செய்ய. ஒருத்தர் சொன்னாரு, நிறைய பேர் ஏன் திரும்ப பாவம் செய்யாம இருக்கிறாங்கன்னா சான்ஸ் கிடைக்கல.
சான்ஸ் கிடைக்கல. சொன்னோம், பிசாசு பாவம் செய்வதற்கான சான்ஸ் கூட உண்டாக்குவான். ஆனா கிருபை தயவா இருக்கணும். ஹல்லேலூயா. எப்படியாவது உங்களை இயேசு விட்டு பிரித்து விட வேண்டும். அந்த மனச்சோறு உண்டாக்குறது. ஹல்லேலூயா. அந்த ஆவிக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களுக்குள்ள அந்த மனச்சோர்வை பிசாசு உண்டாக்குனான். இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பிசாசை இந்த மனச்சோர்வை உண்டாக்குற ஆவியை இயேசுவின் நாமம் கடிந்து கொள்ளணும். அது உள்ள என்று ஆக்கக்கூடாது. ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன் எல்லாருக்கும் நடக்குதா? நமக்கு நடக்குது. ஆண்டவர் சொன்னாரு, துன்மார்க்கன் எப்படியோ சன்மார்க்கனுங்க அப்படிதான் நடக்கும். ஹல்லேலூயா. அதனால கவனிங்க, ரட்சிக்கப்பட மக்களுக்கு என்ன சோதனை கஷ்டம் வருதோ அதே கஷ்டங்கள் சோதனை உனக்கு வரலாம். ஆனா உனக்கு இயேசு இருக்கிறார். உனக்கு இயேசு இருக்கிறார் இல்லையா? ஆமா, நீங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிற கிருபையை ஆண்டவர் வைத்து இருக்கிறார். அப்போ கவனிங்க, பலவித இந்த இயேசு தேடி நமக்கு என்னங்க பிரயோஜனம்? இந்த கோயில் போய் என்னங்க பிரயோஜனம்? இல்லையா? ஒரு வீடு இருக்கா, ஒரு வாசல் இருக்கா, ஆனால் இயேசு அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன் இல்லையா? ஸ்தோத்திரம். இப்போ வரும்போதும் ஒரு செய்தி கேட்டுக்கொண்டு வந்தேன். கவனிங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தில் 430 வருஷங்களை வைத்தார். அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, போகும்போது எத்தனை பேர் போனாங்க தெரியுமா? எகிப்துக்கு போகும்போது எத்தனை பேர் போனாங்க? எத்தனை பேரா? 70 பேர். ஆனா எகிப்து விட்டு அவங்க வெளியே வரும்போது எத்தனை பேர் தெரியுமா? குறைந்தது 6 லட்சம் புருஷர்கள் அல்லது வாலிபர் தான். மொத்தம் புருஷன் மனைவியெல்லாம் சேர்த்தா ஒரு 30 லட்சம் பேர் என்று சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்களுக்கு இந்த நெருக்கம் வரவில்லை என்றால் ஒரு பெருக்கம் வந்திருக்காது. புரியுதா? ஒரு நெருக்கம் வரவில்லை என்றால் ஒரு பெருக்கம் வந்திருக்காது. அந்த பார்வோன் அவர்களை நெருக்கினான், அவர்கள் பழுகி பெருகினார்கள். புரியுதா? இந்த நெருக்கத்தின் மத்தியில் பாருங்க, அவர்கள் பெருக ஆரம்பிச்சாங்க. போனது 70 பேர் தான், ஆனால் திரும்பி வரும்போது 30 லட்சம் மக்கள். காரணம் என்ன தெரியுமா? அவங்கள பார்வோன் எவ்வளவு தூரம் நெருக்கினானோ அவ்வளவு தூரம் அவங்க பெருக்கத்துக்குள்ள வந்தாங்க. ஆமென். இப்போ உங்க வாழ்க்கையில கூட பாருங்க, பிசாசு செய்யற முதல் காரியமே இந்த மனச்சோறு உண்டாக்குறது. ஹல்லேலூயா. எப்படின்னா வரலாம். அவங்கள பாரு. எடுமா மல்கியா எழுதின புஸ்தகம், எல்லாரும் எடுங்க. மல்கியா எழுதின புஸ்தகம், மல்கியா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17. உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமா இருக்கிறார் என்றும் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதினாலேயே. கவனிங்க, நம்ம என்ன சொல்றோம்னா, பைல் போட்டிருக்கு, பொல்லாப்பு செய்கிறவன் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவன் பேரிலே அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும் அவர் முன்பாக பயந்து நடப்பதினாலே என்ன பிரயோஜனம்? அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம்? இப்பொழுதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். கவனிங்க, இப்போ எல்லாம் நிமிந்து உட்காருங்க. இப்போ நம்முடைய கொஸ்டின் என்னன்னா, அவங்களா நல்லா இருக்கானே, அநியாயம் செய்கிறான், அக்கம் பண்ணான், திருடுறான், பொய் சொல்கிறான் இல்லையா, தண்ணி அடிக்கிறான், பாக்கு போடுறான், ஆனால் நான் கடவுளுக்கு இயேசுவே 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 இயேசுவேன்னு கதுறேன் இல்லையா, ஏன் எனக்கு இப்படி அப்படின்னு நீங்கள் கேட்குறது தேவனுக்கு துக்கமாக இருக்கான்.
அவர் முன்னாடி பயந்து நடக்கிறதுல என்ன பிரயோஜனம்? அவங்க பாருங்க நல்லா இருக்காங்க பாருங்க, இவங்க பாருங்க நல்லா இருக்காங்க பாருங்க, இல்லையா? ஆமாம், கவனிங்க. சங்கீதம் 1:1 துன்மார்க்குடைய வாழ்வு ஒரு புல்லுக்கு சமம், காலையில முளைத்து மாலையில போயிடும். ஆனால் உன் வாழ்க்கை இல்லை, நீ வந்து பனைமரம். யாரு நீ? பனைமரம். என்ன கவனிங்க, இந்த மூங்கிலுக்கு ஒரு சக்தி. நிமிடம் உட்காருங்க. மூங்கில் பார்த்துருக்கீங்களா? மூங்கிலை நட்டு 6 வருஷம் வளரவே வளராது. கவனிங்க, மூங்கில் நட்டு 6 வருஷம் அது வளராது. ஏன்னா இந்த 6 வருஷம் அவர் ஹின்னர் வேலை பண்ணுவாராம். அந்த வேரை படுற விடுவாராம், அப்படியே ஜப்பான் வரைக்கும், இந்த பக்கம் அப்படியே மலேசியா வரைக்கும், இந்த பக்கம் அப்படியே சிங்கப்பூர் வரைக்கும், இந்த பக்கம் அப்படியே இலங்கை வரைக்கும் வேற என்ன பண்ணுவோமா? 6 வருஷத்துக்கு மேலே தான் மேலே சின்ன குருத்து வருமா, உள்ள தன்னை சரியாக ஸ்டாம்ப் பண்ணி தான் மேலே வருவாராம் அவர். இது மூங்கிலுக்கு இருக்கிற நல்ல குணாதிசயம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் மூங்கிலுக்கு ஒப்பில்லை, பனைமரத்துக்கு ஒப்பிடுறாரு. பனைமரம். ஏன்னா நீதிமான் பனியை போல செழித்து லீபனோனியோட கேதுரு போல என்ன பண்ணுவான்? வளருவான். அதனால கவனிங்க, அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான், இல்லையா? ஆமாம், லஞ்சம் வாங்குறோம் நல்லா இருக்கிறான், நான் கடவுள் பயந்து வாழ்கிறேன், இல்லையா? எனக்கு தான் ஆஃபீஸரு ஆப்படிக்கிறான், எனக்கு தான் ஆஃபீஸரு விரட்டுறான், எனக்கு தான் ஆஃபீஸரு அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான். பாப்பா கோயில் நீ போயிட்டு வந்துருப்பா, நான் வரலப்பா. நோ, பிசாசு செய்கிற தந்திரம் இடம் கொடுக்காத. பைபிள் சொல்லுது, சாத்தானுடைய தந்திரங்கள் உனக்கு தெரியாதா? வாசிமா 2 கொரிந்தியர்ல, சாத்தானுடைய தந்திரங்கள் உனக்கு தெரியாதவைகள் அல்லவோ? பிள்ளைகளை கவனிங்க, சாத்தானுடைய தந்திரத்தை நீ புடிச்சுக்கணும். ஆமா, உனக்குள்ள பசுத்தாவி இருந்தாருன்னா இது சாத்தானுடைய தந்திரம், இது சாத்தான் தான் நம்ம என்ன பண்றான், இது இவன் சாத்தானுடைய ஏஜென்ட். புரியுதா? ஆமா, சில சமயம் கிறிஸ்தவர்களையே அவன் என்ன பண்ணுவான், அவனுடைய ஏஜென்ட்டை கூட பயன்படுத்துவான். உனக்கு அந்த பகுத்தறிகிற அந்த ஞானம் இருந்தால் தான் நீ, இல்லையா? உனக்கு அந்த 7வது அறிவு இருக்கணும். தேவனை குறித்து அறிகிற அறிவு தான் 7வது அறிவு. இருந்துட்டா நீ தப்பிச்சுக்குவேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடி, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. தம்பி, தங்கச்சி, அம்மா, சகோதரனே, சகோதரி, கவனி. சாத்தானுடைய தந்திரங்களை நீங்கள் உங்க வாழ்க்கையில புரிந்துக்கணும். அது உனக்கு தெரியாது அல்லவோ? அதனால அவன் என்ன பண்ணுவானா, நமக்குள்ள இந்த மனச்சோர்வை உண்டாக்கி மற்ற மக்களை பார்த்து, பாவம் செய்கிற மக்களை பார்த்து, இல்லையா, உங்களுக்குள்ள அந்த டிப்ரெஷனை உண்டாக்கிடுவான். பாருங்க, உங்களுடைய ஜெப வாழ்க்கை குறைஞ்சிடும், உங்களுடைய வேத வாசிப்பு குறைஞ்சிடும், நீங்கள் ஆலயத்தை வருவது குறைஞ்சிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்க, பின்னுக்கு போயிடுவீங்க. இல்லையா? ஆமாம், ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுது, புரியுதா? உங்களை அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர், உங்களை கரம் பிடித்த தெய்வம் உண்மை உள்ளவர், இல்லையா? அந்த முடிவு பரியந்தமும் 2 தீமோத்தேயுல சொல்றாரு. 2 தீமோத்தேயுல பவுல் சொல்றாரு, 1ஆம் அதிகாரம் 12வது வசனம், அது நிமித்தம் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. எடுத்துட்டீங்களா? சரி. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவை. கைதட்டுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னான்னு தெரியுமா உங்களுக்கு? யாரு? அதான் நான் வெட்கப்படுவதில்லை. ஏன்னா நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவே. நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் அவர் இந்த உலகத்தில் மீண்டும் வரப்போகிற நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். நல்ல கைதட்டு. அல்லதான்
யூதா சொல்றாரு, வலுவாதபடிக்கு காக்கவும் மகிமை உள்ள சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்ற நிறுத்தவும் அவர் வல்லவராயிருக்கிறார். உங்களை வலுவிப்ப விட மாட்டார் ஆண்டவர். ஏன்னா உங்க பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உங்களை தன் உள்ளங்கையிலே வரைஞ்சிருக்கிறார். புரியுதா இல்லையா? ஆமா, அதனால தான் சொல்றேன், ஜெபிங்க 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 ஜெபிங்க. இயேசு கிறிஸ்து சராசரியா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஜெபம் பண்ணாராம். ஹலோ, கவனிங்க, நிமிர்ந்து உட்காருங்க, என்ன பாருங்க. இயேசு கிறிஸ்து ஒரு நாளைக்கு சராசரியாக, பாஸ்டர் சான்ஸே இல்லை, சான்ஸேல்னா தோத்திரம். சில பேர் 10 நிமிஷம் உட்கார முடியல பாஸ்டர், அப்போ இப்படி தான் இருப்பேன். ஏன்னா நான் சொன்ன இந்த வார்த்தையை நீ கேட்கணும். அவரு தேவகுமாரனா இருந்து ஜெபம் பண்ணாரா, மனுஷகுமாரா இருந்து ஜெபம் பண்ணாரா? சொல்லு, வாய் தர கோயில வந்து மனுஷகுமாரனா தான் இருந்தார். உன்னை போல என்ன போல அவருக்கு மாம்சமும் ரத்தமும் இருந்தது. இப்போ அவரால் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியும்னா உங்களால் முடியுமா? முடியாதா? முடியும். வேலைக்கு நீ போறியா? கம்பெனிக்கு நீ போறியா? சோறு நீ வந்து ஆக்குறியா? துணி நீ வந்து துவைக்கிறியா? நான் 4 மணி ஜெபம் பண்றேன், தலையெழுத்தா எனக்கு. இதெல்லாம் செஞ்சுட்டு தான் 4 மணி ஜெபம் பண்ணும். அப்ப பாரு, உன் பக்கமே பிசாசு தலை வச்சு படுக்க மாட்டான். உன் பக்கமே சத்துரு தலை வச்சு படுக்க மாட்டான். ஏன்? ஜெபிக்கிறவங்க ஆவியில அனலா இருப்பாங்க, அனலா இருப்பாங்க இல்லையா? ஆமா, ஒரு அனல் உனக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். புரியுதா? ஏன் உங்களுக்கு சொல்ல தெரியுமா? நம்ம கடைசி காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்த பிசாசு இந்த பூலோகத்தில் வந்து விட்டபடினாலே உனக்கு ஆபத்து வரும் என்று வெளிப்படுத்தும் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. இப்போ வாசிக்க வேண்டாம். புரியுதா? புரியுதா? ஆனாலும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உன்னை வழுவ விடவே மாட்டார் ஆண்டவர். நீ வழிவு போக விடவே மாட்டார் ஆண்டவர். புரியுதா? அதனால பிசாசு கிட்ட நிறைய அம்பு, அது ஒரு அம்புனா அம்பு. சொல்லு, மனச்சோர்வு. மனச்சோர்வு. இந்த சோர்வு இங்க இருக்க நிறைய பேருக்கு இருக்குது. இன்னையோட அது கட்டி அப்புறப்படும். போ சாத்தானே, ஏற்ற காலத்துக்கு அதை உயர்த்துவார். ஆமா, புரியுதா? அவர் நடத்துவார். புரியுதுங்களா? சொன்னுங்க. இரண்டாவதாக அவன் செய்கிற 2வது காரியம், குடும்பத்திலே பிரச்சனைகளை உண்டாக்குவது. நாகும் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பெலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. சிஸ்டர், பிரதர், கவனிங்க. சிதறடிக்கிறவன் யாரு? அவன்தான் சத். சேர்க்கிற ஒரு ஆண்டவர். சிதறடிக்கிறது பிசாசு. ஆமா, கவனிங்க. கர்த்தர் வீட்டை கட்டுவார், பிசாசு வீட்டை என்ன பண்ணுவான்? இடிப்பான். கர்த்தர் வீட்டை கட்டுவார், ஆனா பிசாசு என்ன பண்ணுவான்? அதை இடிக்கிற வேலை தான் அவன் வேலை. புரியுதா? இதுவும் அவனுடைய தந்திரம். ஏன் தெரியுமா? நீங்கள் குடும்பமா வாழக்கூடாது. அப்படியே குடும்பம் இருந்தாலும் இல்லையா, இந்த அம்மா லெஃப்ட், அவர் ரைட்டு, பிள்ளைங்க தெற்கு, இன்னொரு பையன் வடக்கு, 4 பேர் 4 திசையில் படுத்திருக்கும் பாருங்க. இருக்கா? எத்தனை வீட்டு நடக்கு? ஆமாங்க, நிறைய வீட்டில் பாருங்க, பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. புருஷன் முன்னாடி பேசி பல நாள் ஆச்சு. இருக்கா? நீ பிசாசுக்கு இடம் கொடுத்து உட்கார்ந்து இருக்கிற. புருஷன் மனைவி பிள்ளைகளா பேசி பல வருஷம் ஆகிறது, பல மாதம் ஆகிறது. இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரம். ஹலோ, என்ன பண்ணு? முதல்ல அவனை வீட்டில் சேர்க்காம. பைபிள் சொல்றது இல்லையா, சூரியன் அஸ்தமிக்கு முன்னாடி உங்க கோபம்லாம் என்ன பண்ணும்? தனிஞ்சிடணும். எத்தனை பேர் ஒரு வாரம் பேசாம இருக்கீங்க? போய் சொல்லணும், சொல்லுங்க. சரி, நான் அப்படி இல்லை பாஸ்டர், சண்டை போடுவேன், அப்புறம் அவர் வந்து கொஞ்சம் தாஜா பண்ணுவார்,
அப்புறம் கொஞ்சம் மல்லிப்பூ வாங்கின்னு வருவார், கொஞ்சம் அல்வா வாங்கின்னு வருவார், செட் ஆகிடுவோம். இல்லை, மல்லிப்பூ அல்வா இல்லாமல் நீங்கள் செட் ஆகிடணும். எத்தனை அப்படி செட் ஆவீங்க? நான் நேற்று ஏதெல்லாம் மதம் மறந்து போச்சு. 5 நிமிஷத்தில் சமாதானம் ஆகிறவ தாயா. அதில் நிறைய சொல்லியிருந்தேன். நேற்று ஏதாவது விஷயம் மறந்து போச்சு. அரை மணி நேரத்தில் சமாதானம் ஆகிறோம் யாருன்னா காதலன் காதலிகள். சமாதானம் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லாத ஒரு ஆள் மனைவி தான். சமாதானத்துக்காக சான்ஸே இல்லையா? ஸோ அவர் எழுதியிருக்கிறாரு, உண்மை. எத்தனை பேர் வீட்டில் சண்டை வந்தால் ஃபஸ்ட்டு சமாதானம் ஆகும். போய் சொல்லாமல் சொல்லுங்க, நான் ஃபஸ்ட்டு நான் சமாதானம் ஆகிடும் பாஸ்டர். அவர் வந்து கெஞ்சணும், ஏய் சாரிம்மா 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 சாரிம்மா. கவனி, என்னை ஒரு விட்டு போட்டேன்னா அது யாரையும் செஞ்சிடக்கூடாது சொல்கிற பேச்சுக்கு. ஒரு புருஷன் மட்டும் சண்டை வந்துச்சு. கணவன் அந்த அம்மா ஒட்டி போட்டத்தான் கொடுக்குது. சாரி சாரிம்மா, என்னை மன்னிச்சுன்னு, நான் தெரியாமல் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிரு. மன்னிச்சுன்னு சொன்னோடனே அந்த டீ கேட்குது, டீ கொடுங்கன்னு. ஆனால் இருக்கட்டும், இல்லை சர்க்கரை இல்லை பரவாயில்ல, இல்லை ரொம்ப டிக்கெட்ஸ் தாசி பரவாயில்ல, சூடு இல்லை பரவாயில்ல. அது டக்குன்னு பிடிங்கிட்டாலாம். நீ என்கிட்ட பேசுறதுனால நான் விஷம் கலந்துருக்கிறேன். ஸோ இது கதை, ஆனால் நடக்குது. கவனிங்க, வரதெல்லாம் நடக்காமலாம் இல்லை. நீங்க தேவனுடைய பிள்ளைங்க, நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு தான் செவி கொடுக்கணும். சூரியன் அஸ்தமிக்கிறது முன்னாடியே நான் என்ன மல்லிப்பூ அல்வா இல்லாமலே நான் என்ன, ஆமா மாரச்ச உண்டை போண்டா இல்லாமலே நான் கர்த்தருக்கு பயப்படுற ஆளு. அப்படி யாராவது இங்கே இருக்கீங்களா? போய் சொல்லாமல் சொல்லுங்க, நான் இருக்கிறேன். 5 மினிட்ஸில் பாஸ்டர் நான் சாலாயிடுவேன். அந்த கோபமுகம் அப்படியே கணிஞ்சிடும். சில பெண்கள் பாருங்கள், அப்படியே எவ்வளோ பிரச்சனை அந்த சுமைலிங்காகவே இருப்பாங்க பாருங்கள், அதை மறந்துடுவாங்க. சிலது அப்படியே இந்த பாம்பு, நல்ல பாம்பு அப்படியே கரம் கரம் எப்போ கொத்தலான்னு யோசிக்கும். நோ 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 நோ, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். குடும்பத்தில் கவனிங்க, பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லைன்னா அது குடும்பமே இருக்காது. வரணும், பிரச்சனை வரணும். அதுல உன்னுடைய ஆவிக்குரிய கனி வெளிப்படணும், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வெளிப்படணும். புரியுதா? ஒரு நாள் பிசாசு இடம் கொடுத்துடக்கூடாது. அப்பதான் நீ பரலோகம் போவ. வெளிப்பட்டுக்கு இல்லையா? பரலோகத்தில் இருக்கிற குடும்பத்துக்கும் பூலோகத்தில் இருக்கிற குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய இயேசு. ஆமா சொல்லுங்க, கேட்கணும். எப்படி சிஸ்டர் நேற்று நைட்டு அவ்வளோ சண்டை நடக்குது, காலையில் எப்படி இங்கே இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறீங்க? எங்கள் அப்பா இயேசுங்க. எப்படி மறக்க செஞ்சாரு, நான் மறந்துடுவேன். சில மறக்காது பாருங்களேன், அப்படியே வச்சிருக்கோம், அப்படியே வச்சிருக்கோம், அப்படியே வச்சிருக்கோம். சமயம் பார்த்து பழி வாங்கும். நீ ஆவிக்குரிய ஆள் இல்லை, நீ பிசாசு உனக்குள்ள குடி கொண்டான்னு அர்த்தம். கேட்ட போடு. கர்த்தரை நம்பி நன்மை செய். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், சூரியன் அஸ்தமிக்கிறது முன்னாடி என் கோபம் தனியணும். ரைட், 5 மினிட்ஸ் கோபம் தனிச்சிடணும். ஹல்லேலூயா. எத்தனை தாய் 5 மினிட்ஸ் தான் உங்களுக்கு கோபம் இருக்கணும் சொல்ல முடியுமா? தாய்க்கு அந்த 5 நிமிஷம் கோபம் இருக்கும். அப்புறம் அம்மான்னு வந்துட்டான்னு கட்டி பிடிச்சிடும். ஆனால் சில தாய் இருக்குது, ஸ்தோத்திரம், அதெல்லாம் சில டிஃப்ரெண்ட்டானாலே அவங்களுக்கு அக்கினியும் கந்தும் எரிய கடல் தான் காத்திருக்கும். ஸோ குடும்பத்திலே பிரச்சனை இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க, இருக்கு. எப்போ பைபிள் சொல்லலையா? பெருவெள்ளம் வரும், பெருமழை பெய்யும், காற்று அடிக்கும், மோதும், ஆனால் உன் வீடு விழாது. ஏன்னா நீ கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடு. அதே பிரச்சனை மணல் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு வரும், ஆனால் அந்த மணல் மேல் கட்டின வீடு வீழ்ந்துடும். அவங்க தான் இந்த தேவனை அறியாதவர்கள், இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், வசனத்தை அறியாதவர்கள். பாருங்க,
அந்த பிரச்சனையில் அவங்க அப்படி என்ன பண்ணுவாங்க, முழுகிடுவாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் கண்மலையாகிய அந்த வசந்த மேலே நீங்கள் கட்டப்படுறனால பாருங்க, என்ன மழை வருதோ, என்ன புயல் வருதோ, என்ன காற்று வருதோ இல்லையா, அப்படியே கெத்தா அப்படி நிற்பான் பாருங்க. ஏன்னா நீதிமான் வேர் அசையாது, நீதிமான் வேர் அசையாது. நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். நீ யார் தெரியுமா? நித்திய அஸ்திபாரம் உள்ளவர்கள். உங்களை அவ்வளவு சீக்கிரம் பிசாசு என்ன பண்ண முடியாது, ஷேக் பண்ண முடியாது. புரிஞ்சுட்டீங்களா? அப்போ குடும்பம்னு இருந்தாவே பிரச்சனை இருக்கும். நீங்க தான் அது சரியா ஜெபத்தோட ஹேண்டில் பண்ணணும். புரிஞ்சுட்டீங்களா? ஆமென். உடச்சிட்டு போயிடக்கூடாது. ஏன்னா குடும்பம் வந்து கண்ணாடி டம்ளர் மாதிரி போட்டால் டப்புன்னு உடச்சிடும். ஆமென். புரியுதா? நீங்க நிறைய குடும்பத்தை ஏன் நம்ம பிரச்சனை? தேவ அறிவு இல்லை, கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவு இல்லை, பைபிள் படிக்கல இல்லையா? அதனால பாருங்க, இந்த பிரச்சனை உங்களால் என்ன டிசிஷன் எடுக்க தெரியாம என்ன பண்றீங்க, நீங்க கண்ணாடி டம்ளர் மாதிரி போட்டு உடச்சிட்டு போயிடுறீங்க. நீங்க நிறைய டைவர்ஸ் வருது. ஏன் நிறைய டைவர்ஸ் வருது? அதுவும் பாருங்க, கோர்ட்டில் கிறிஸ்துவங்க தான் நிறைய டைவர்ஸ் இருக்கா. ஏன் ஏன் ஏன்? ஆண்டவர் கொடுத்த ஆதாம் ஏவாளோடு உன்னால வாழ முடியலன்னா பிசாசு கொடுக்கிற ஆளோட வாழ முடியுமா? ஆதாமுக்கு ஏற்ற துணை. இப்போ உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ உங்களுக்கு வந்த புருஷனோ மனைவியோ தேவன் கொடுத்த ஐவத்தை பத்தியா? தேவன் கொடுக்கல பாஸ்டர், நான் தான் அவசரப்பட்டு பாஸ்டர். இல்லை, நீ அவசரப்பட்டையோ அவசரப்படலையோ ஆண்டவர் லிங்க் பண்ணிட்டார். இதுல என்ன பண்ணோம்? ஒழுங்கா வண்டி ஓட்ட கத்துக்கணும். சீச்சி இந்த பழம் பிடிக்குது, சீச்சி இந்த பழம் பிடிக்குது, சீச்சி இந்த பழம் பிடிக்குது, அப்புறம் எந்த பழம் உனக்கு இனிப்பா இருக்கும்? தேவன் கொடுத்த பழமே உனக்கு பிடிக்குதுன்னா பிசாசு கூட பழம் உனக்கு இனிக்குமா? என்ன பண்ணு? கர்த்தருக்கு தோத்திரம் போட்டு என்ன பண்ணு? கொஞ்ச காலம் வாழ போறோம், ரைட்? தோத்திரம். ஆண்டவரே என் பலன் தாரும், கிருபை தாரும் இல்லையா? ஆமா, இந்த மண்டையோட இந்த கொண்டையோட நான் செயல்பட எனக்கு உதவி செய்யும். எத்தனை தீர்மானிக்கிறீங்க? முடியாது பாஸ்டர். நீ என்ன சொன்னாலும் அவளோட என்னால் வாழ முடியாது பாஸ்டர். அப்போ எவ்வளோட வாழ போற? இல்லை, நான் வேலை செய்கிற இடத்துலையே ஒரு ஸ்மால் ஹவுஸ் ஒன்று இருக்குது. எனக்கு வேலைக்கு போகிற இடத்துலையே ஸ்மால் ஹவுஸ் இருக்குது. பெண்களுக்கு ஆண் சேர்த்து சொல்கிறேன் நான். அவன் நல்லா இல்லையா, நல்லா பொண்டாட்டி விட அதிகமாக நேசிக்கிறான். பேய் அப்படி தான் நேசிக்கும். ஆடு யாரை நம்பும்? ஆடு யாரை நம்பும்? கவனிங்க, கசாப்காரன் உடனே ஆட்டை வாங்கி வெட்ட மாட்டான். அதுக்கு புல் போட்டு வைக்க போட்டு ஒரு மாதம் போட்டு நல்லா உப்படிச்சு வெட்டினா அவனுக்கு கிலோ கணக்கு வரும். சகோதரா, பிசாசு உன்னை உப்படிக்கிறான். ஆமாம், அப்போ உனக்கு புல்லு போட்டுக்கிறான். சூப்பராக இருக்குது பாஸ்டர். என் பொண்டாட்டியோட 1000 ரைட்டு, 1000 டைம்ஸ் என் பொண்டாட்டி விட இவ சூப்பரு. இப்போ உனக்கு புல் போட்டுங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் உப்பாடி கிலோ ஏற்றுக்கு. அப்புறம் சரியான அமாவாசை அடிக்க கிருத்திக்கு வெட்டிடுவோம். சாக்கர்த்தை சாக்கர்த்தை சாக்கர்த்தை. தேவன் கொடுத்த குடும்பம் பிள்ளைகளை இல்லையா ஏசப்பாவுடைய நாமத்தில் கட்டி எழுப்புங்க. ஆமென். பிரச்சனை இருக்குதான்? எங்களுக்கு பிரச்சனை இருக்கா? உங்களுக்கெல்லாம் உங்களை பார்த்தாவே உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு தெரிந்து பாஸ்டர். கவனிங்க, வீடுனா பிரச்சனை இருக்கும், குடும்பம்னா பிரச்சனை இருக்கும், வேலைனா பிரச்சனை இருக்கும். எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் ஆண்டு உனக்கு கிருபை வச்சிருக்கு. புரியுதா? ஆமாம், அங்கே தான் நீங்கள் உங்களுடைய ஆவியின் கனியை வெளிப்படுத்தி நீங்கள் செயல்படணும், செபிக்கணும். அப்போ பாருங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஆமென், ஆமென்,
ஹல்லேலூயா. ஆமாம், அடுத்த மாதம் உங்களுக்கு குடும்ப முகாம் நான் தான் பேச போகிறேன். உங்களுக்கு குடும்ப முகாம் வச்சு, ஏன்னா நிறைய குடும்பத்தில் சில போராட்டம் ஒத்தே போக மாட்டுது. ஏங்க நீங்கள் அவருடைய எலும்பு விழா எலும்பு, நீங்கள் அவருடைய விழா எலும்பு லாக் ஆயிடணும். இல்லைன்னா என்ன பண்ணோம், எலும்பு இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் தெரியுதா? இதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணப்பா, இதை இப்படி க்ளோஸ் பண்ணி பார்க்கட்டு. இப்படி இருந்தால் எலும்பு எப்படி இருக்கும்? வலிக்கும். அதனால தான் டாக்டர் ஈர்த்து கொண்டாந்து இங்கே வச்சு என்ன பண்ணுறாங்க, ஸ்க்ரூக்கெல்லாம் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுங்க, டைட் பண்ணி விட்டுறாங்க. இந்த எலும்பு இப்படி ஏறி இருந்தா என்ன பண்ணோம், ஐயோ மரண வலி. டாக்டர் இதை இழுக்கும் போது என்ன வலி வலிக்கும் தெரியுமா இல்லையா? இப்படி இழுத்தாந்து இதை சரியாக வச்சு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணுவாங்க. நீங்கள் விழா எலும்பு. ஆமேன். புரியுதா? அழகாக செட்டு ஆகணும். செட்டு ஆகணும். செட்டு ஆகாது பாஸ்டர். இப்போ ஆண்டு ஒன்று செட்டில் பண்ணுவார். கவனிங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் திருவண்ண பக்கத்தில் இப்போ ஊழியம் செய்கிறாரு. மனைவி ரொம்ப தொல்லை. அப்படி ஊழியக்காரி இத்தனையும் பயங்கர தொல்லை. அவர் என்ன மாதிரி ஒரு அம்புராஞ்சி, உலகமே தெரியாது. சோமனுவார், கோயில் போவார். ஆனால் இந்த அம்மா போட்டு உயிர் எடுக்க பாருங்க. ஸ்தோத்திரம் சொல்லி என்கிட்ட என்ன பரம்பரை சொல்லியிருக்காரு. ஒரு நாள் ஆண்டு தூக்கிட்டாரு அந்த அம்மாவை. இன்னைக்கு நம்ம சர்ச்சை பண்ண ஒன்று கல்யாணம் பண்ணி 2 பேர் ஜாலியாக சுற்றுறாங்க. யார் கை தட்டுன்னு முதல்ல? இப்போ தூக்கிறது உனக்கு அவ்வளோ ஈஸி, நல்லது. நீங்கள் பேசல பாஸ்டர், ஆண்டரே பேச, அவனை தூக்க சொல்லுங்க பாஸ்டர், அவளை தூக்க சொல்லுங்க பாஸ்டர், நான் கொஞ்ச நாள் நிம்மதியாக வாழும் பாஸ்டர். ரத்த சாட்சியாய் சாவுது ஈஸி இல்லை, ஈஸி. ரத்த சாட்சியாக வாழ்றோம் பார்த்தீங்களா, அதான் வாழ்க்கை. ஒரு 5 நிமிஷம் டப்புன்னு சுட்ட முடிச்சு, கதை முடிஞ்சது. அதெல்லாம் வாழ்க்கை இல்லை. நீ ரத்த சாட்சியாக வாழணும். உபத்திரமோ, வியாகுலமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, உயர்வோ, தாழ்வோ இல்லையா, எல்லா சூழ்நிலையிலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மூன்றாவது யாக்கோபு 1:6. 2 பாயிண்ட் சொல்லிடுறேன். சாத்தான் செய்கிற பிரச்சனையை உண்டாக்கி உங்களுக்குள்ளேயே பல போராட்டத்தை உண்டாக்குறது. யாக்கோபு 1:6. 3வது, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். இப்போ நிமிந்து பாருங்க. சந்தேகம் இது ஒரு ஆவி. எதுக்கெடுத்தாலும் சந்தேகப்படுறது. ஏன் லேட்டு, ஏன் 10 நிமிஷம் லேட்டு, ஏன் 1/2 மணி நேரம் லேட்டு. கவனிங்க, சந்தேகப்படுற மாதிரி நடக்கக்கூடாது, சந்தேகமும் படக்கூடாது. புரியுதா? ஆமாம். சில பிள்ளைங்க இந்த காலேஜ் போயிட்டாவே நமக்கு தேவையில்லாத சந்தேகம் வர ஆரம்பிக்கும். சாத்தானுடைய தந்திரங்கள். ஆமாம், எஸ்கேப் ஆயிடுவேன். தோத்துரும். சந்தேகம் வர மாதிரி நடக்கூடாது. கோயிலை விட்டோமா, அங்கே போய் மரத்தாடு நிற்கிறது, இந்த மரத்தாடு நிற்கிறது, இப்படி ஒளிஞ்சு நிற்கிறது, அப்படி பார்க்கறது, இப்படி பார்க்க. நாங்கள் தான் கண்காணிக்காப்ப தான் பார்த்துக்குவோம். நீளெல்லாம் பார்க்கறோம்ல. நீ எங்கே நிற்கிற வயசு வருது இல்லையா, நீ அத்தி மரத்துக்கு நிற்கும் போதே நான் உன்னை புஷ்டாண்டான். சர்ச்சு விட்டோமா, வீட்டுக்கு போனோமா, சோறை துண்ணுமா. ஆமாம், நாளைக்கு ஜேபி பிரியாணி ஓப்பன் பண்ணுறாரு, போகும்போது ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு போயிடு. ஏன்னா துட்டு கொடுத்தார பாஸ்டர் உனக்கு. நம்ம சகோதரன் தோத்துறோம். ஏன்னா நம்ம ரூட்டில் விற்கிறாங்க,
இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம சர்ச்சை சுற்றி எல்லாமே வந்துடும். ஹல்லேலூயா. சரி, சந்தேகம் முதல்ல தேவன் மேலே சந்தேகம் வரும், தேவனுடைய வார்த்தை மேலே சந்தேகம் வரும், ஊழியக்காரர் மேலே சந்தேகம் வரும் இல்லையா? ஆமாம், கவனிங்க, இதெல்லாம் பிசாசு கொண்டு வர ஒரு சந்தேகம். புருஷன் மேலே சந்தேகம் வரும், மனைவி மேலே சந்தேகம் வரும், பிள்ளைங்க மேலே. கவனிங்க, நம்ம சொன்னோம் இல்லையா, சந்தேகப்படுற அளவுக்கு நீங்கள் நடக்கக்கூடாது, சந்தேகம் படக்கூடாது. அது பிசாசனுடைய தந்திரம், அவனுடைய செயல். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், அதனால் என்ன பண்ணுங்க, ஒரு 10 நிமிஷம் ஒரு நாள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் லைனில் தான் இருக்கிறேன், நான் லைனில் இருக்கிறேன், தொடர்பில் தான் இருக்கிறேன், இன்னாடி ஃபோன் போட்டு எடுக்க மாட்டேன். இந்த வாடிக்கையாளரை இப்போது நீங்கள் தொடர்பு கொள்ள முடியாது, இவர் வேறு நபரோடு பேசி கொண்டிருக்கிறார். சார், அதே சந்தேகம், யார் கூட பேசுகிறான், அந்த ஃபோன் வர இவரை நீங்கள் இப்போ தொடர்பு கொள்ள முடியாது, இவர் இப்போது வேறு நபரோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்போ படித்த விதம் புரிஞ்சுக்குவான், படிக்காதவன் யார் அவன் மணிக்கணக்காக பேசுகிறாளே. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். குடும்பத்தில் அல்லது அவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. கவனிங்க, வேலைக்கு போயிட்டு வந்தியா, உள்ளத்தை மொத்தம் ஒப்பிச்சிடணும். ஆமாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் மனைவி வேலைக்கு போனாங்க இல்லையா, தோத்திரம். வேலைக்கு போயிட்டு வந்தோடனே காலையில் வீட்டை விட்டதுலேருந்து சாயங்காலம் வீடு வந்து சேர வரைக்கும் என்னெல்லாம் நடந்தது, நான் எனக்கு ஊழித்து போகிற அந்த வேகத்தில் ஆனால் அப்பாட்டு ஒப்பிச்சுடுவா, அப்பாட்டுன்னு ஒப்பிச்சுடுவா. ஏன்? லைன்லேயே இருங்க. ஆமாம், வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணுறாரா, இந்த வரங்க பேச சொல்லு, அவங்க அடக்கலாம் தூக்கி போடுறாத, சந்தேகம் வந்துடும், பிசாசு கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவான் இல்லையா? அது ஏற்ற மாதிரி ஃபோன் வரும், இவரை இப்போது தொடர்பு கொள்ள முடியாது, இவர் வேறு நபரோடு பேசி கொண்டிருக்கிறார். இயேசுவே. நான் ஒரு இடத்துல அப்படி தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், ஒரு பையன், கிராமத்து பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சு, நான் தான் போய் நிச்சயதார்த்தம் பண்ணேன். அந்த மாப்பிள்ளை ஆசைப்பட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்குறான், கல்யாணம் ஆகிற வரைக்கும் பேசுறதுக்காக. இதுதான் பெரிய பிசாசு. ஃபோனை கல்யாணம் ஆகிட்டா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபோன் வாங்கி கொடுத்தாங்கன்னா பேசாத, பேசுனா ஞானமாக பேசு. என்னங்க சர்ச்சைக்கு போனீங்களா, ஜெபம் பண்ணீங்களா, சாப்பிட்டீங்களா, ஓகே அது இல்லையா? அதில் அந்த கதை, இந்த கதை, மாமா கதை, மச்சான் கதை, வீட்டுக்காரன் கதை, இதெல்லாம் பேசுனா லைஃப் இஸ் காலி. ஹலோ, அதில் தான் நிச்சயதார்த்தம் வரைக்கும் உங்களை பேச விடுறது கிடையாது. ஆசையாக ஃபோன் பண்ணுவான்ல, ஃபோன் பண்ணால் இந்த வாடிக்கையாளர் தொடர்பு கொள்ள முடியாது, இவர் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார். சரி, ஏதோ ஒரு முறை 2 முறை பார்த்தா ஒரு 10-15 நாளாக ஃபோன் பண்ணுறான், இந்த நபரை தொடர்பு கொள்ளவே முடியாது, இவர் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார். என்கிட்ட வந்த பாஸ்டர், இந்த பொண்ணு வானா பாஸ்டர், கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளோ தொடர்பு கொள்ள முடியல, கல்யாணத்துக்கு பிறகு இவ்வளோ தொடர்பு எல்லைக்கு வெளியே போய்ட்டு போகுது. அதனால் கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிட்டு இப்போ வேறு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி அழகாக 2 குழந்தை போது சந்தோஷமாக இருக்கிறான். தயவுசெய்து நிச்சயதார்த்தம் பண்ணிட்டீங்கன்னா இல்லையா, ஃபோன் வாங்கி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணு, ஞானமாக பேசு. என்ன பேசணும்? பேச வேண்டிதான் பேசணும். பேசலாம் அவங்க வச்சுக்குவான். இன்னும் அந்த பொண்ணு பேசவே இல்லை, இன்னும் அந்த பையன் பேசவே இல்லை. நாங்கள் நல்லா இருக்கீங்களா, ஜெபம் பண்ணீங்களா, சர்ச்சைக்கு போனீங்களா, என்ன சாப்பிட்டீங்க, ஹெல்த்து பரவாயில்லையா, எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, அப்படி நல்ல காரியத்தை பேசி உங்களுடைய உறவை நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா கட்டி எழுப்பணும். அதை விட்டுட்டு இல்லையா, தேவையில்லாத பேசி என்ன பண்ணக்கூடாது, உறவை கட் பண்ணக்கூடாது. புரிஞ்சிட்டீங்களா? சந்தேகம் அது சாத்தானுடைய பெரிய தந்திரம். சமயம் ஏசப்ப மேலே சந்தேகம் வந்துடும். உண்மையை இயேசு இருக்கிறாரா இல்லையா, அவர் உயிர்த்தெழுந்து 40 நாள் உலகத்தில் தரிசனம் ஆனாரா இல்லையா? ஆமாம், இன்னுமா உனக்கு சந்தேகம்? தோமா, உங்க கையில் இதில் கை விட்டாதான் நான் உங்களை நம்புவேன் ஆண்டவரே. நோ,
நீங்கள் தேவனுடைய வார்த்தை மேலே முழு 100% நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். வேத வசனம் தான் சத்தியம். புரியுதா? சில சமயம் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் கிடைக்காம போது ஆண்டு மேலே சந்தேகம் இல்லையா, சபை மேலே சந்தேகம், பாஸ்டர் மேலே சந்தேகம், அவங்க மேலே சந்தேகம், இவங்க மேலே சந்தேகம். கவனிங்க, தேவையில்லாத சந்தேக புத்திக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. புரியுதா? சோம் பண்ணி அதை அப்புறப்படுத்துங்க. ஏன்னா ஆதாம் ஏவாள்கிட்ட சந்தேகத்தை உண்டாக்குனான். தாவீது யோபு சொல்ற, ஆண்டவரே நான் உன்னை எங்க வந்து சந்திப்பா ஆண்டவரே. சந்தேகம். கவனிங்க, உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், ஆனா ஏசப்பா மேல சந்தேகம் வரக்கூடாது, அவருடைய வார்த்தை மேல சந்தேகம் வரக்கூடாது, அவருடைய அவர் கொடுத்த இந்த ஆளுக்கு மேல சந்தேகம் வரக்கூடாது, தேவன் கொடுத்த ஊழியக்காரர் மேல சந்தேகம் வரவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அது பிசாசுடைய பெரிய தந்திரம். நாலாவதாக ஆதியாகமம் 3:5. ஒரே பாயிண்ட் தான் பேச முடிஞ்சது. ஓகே. புசிக்கும் நாளிலே, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. கவனிங்க, அடுத்தது என்னன்னா ஆசை வார்த்தை காட்டுவான். என்ன வார்த்தை? இதுல தான் நீ நிறைய பேர் மயங்கி விழுந்துருது. பிசாசுடைய பெரிய தந்தனை தெரியுமா? நீங்க எங்க கோயிலுக்கு வாங்க, உங்களை அப்படியே பறக்க வச்சிருவேன். எவனும் பறக்க. சில பேர் கொஞ்சம் ஞானமா பேசுவான். உங்களை பாஸ்டர் விசாரிக்க வர்றாரா, உங்கள் வீட்டுக்கு பாஸ்டர் வந்தாரா, ஜோமனை வந்தாரா, அப்பப்போ அந்த ஏரியா பஸ் அமுச்சு விட்டுறாரு, அவர் சாப்பிட்டு வீட்டை தூங்குறாரு இல்லையா, ஆசை வார்த்தை காட்டுறானா அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்பான், உங்களுக்கு பாஸ்டர் வராரா? வரமா? நான் டெய்லி வரேன், நீ தும்முனா வருவேன், இருமுனா வருவேன் இல்லையா, நீ ஆய் பண்ணோட நான் வந்துடுவேன். இப்படி சில பாஸ்டர்ஸ் இருக்கிற உலகத்தில் ஆசை வார்த்தை காட்டுறதுக்கு இல்லையா. நீங்களாம் காட்டி ஏமாதான் உள்ளே வந்திருக்கிற. உங்களை ஆசை வார்த்தை காட்டினாங்களா? ஆமாம் பாஸ்டர், வாரம் வந்து காட்டுறான் பாஸ்டர். நீ வா, நீ எங்கே போனாலும் தெய்வம் தான் உன்னை ஆசீர்வதிக்கணும். எதுக்கு நீ இவ்வளோ தூரம் போறீங்க? கோயில பக்கத்து கோயில் வச்சுக்கோ. தேவன் என்னை சந்தித்த இடம் அந்த பெத்தேல் தானப்பா. தேவன் என்னை சந்தித்த இடம் அந்த பெத்தேல் தானப்பா இல்லையா. கவுனிய போன வாரம் சொன்ன உபாசபத்தில் ஒரு மனுஷன் கேரளாவில் இருக்காரு. வாரந்தோறும் துபாயிலேருந்து கேரளாவுக்கு வந்துட்டு ஆராதனை அட்டன் பண்ணிட்டு மறுபடியும் துபாய் போயிடுறாரு. எப்பா இப்படிலாம் உங்களை விட்டா நீங்கள் வருவீங்களா? பாஸ்டர், துபாயிலே ஒரு கோயில் இருக்குது, போயிடுறோம் பாஸ்டர். அங்கேயும் உங்கள் மாதிரி ஒருத்தர் ஒயிட் ஒட்டின்னு போட்டுருக்கிறாரு. ஆமாம், தோத்திரம். நோ, பிசாசு செய்கிற பெரிய தந்தனா ஆசை வார்த்தை காட்டுவான். நீ லாட்சிட்டு வாங்கிட்டியா, நீ பணக்காரன் ஆயிடுவேன், தர்த்தன் ஆயிடுவேன். நீ சீட்டில் பணம் போட்டினா, நீ இதில் கொஞ்சம் காசு போட்டினா, அதில் கொஞ்சம் காசு போட்டினா, இதில் கொஞ்சம் காசு போட்டினா, ஒன்று 2 மாதத்தில் உன்னை என்ன லட்சாதி ஆக்கிறேன். ஏமாந்து போட்டுறாதே. ஆமாம், ஏமாந்து போட்டுறாதே. இதெல்லாம் பாரு, தூக்கி ஓடிடுறான் பாருங்க. ஓடுறானா? ஆமாம் பாஸ்டர், சீட்டு கட்ட சொன்னாங்க பாஸ்டர், நான் சீட்டு கட்டினா சீட்டு தூக்கி ஓட்டான் பாஸ்டர். 10 மாதம் கட்டினேன் பாஸ்டர், 11 மாதம் தூக்கி போயிட்டான் பாஸ்டர். கேள்விப்படுறமா இல்லையா? ஆசை வார்த்தை. பிசாசு என்ன தெரியுமோ, உங்களையும் ஏசப்பாவையும் உங்களையும் சபையும் உங்களையும் ஊழியக்காரையும் என்ன பண்ணோம்? பிரிக்கணும். அதுக்கு சில ஆசை வார்த்தைலாம் காட்டுவோம். ஆமாம், உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, என்ன மாதிரி ஒயிட் போட்டிருப்பாங்க, ஜிப்பா கூட போட்டிருப்பாங்க இல்லையா இல்லையா சொல்லுவாங்க, எங்கள் சர்ச்சுக்கு ஒரே ஒரு முறை வாங்களேன். ஏன்? எங்கே தான் சர்ச்சு இருக்குது, ஏன் ஒரு முறை வரணும்? வந்து பாருங்களேன். அங்கே தான் ஏன் ஆண்டவர் சந்திச்சார் சொன்னானா இல்லையா? உங்களை நீ ஒரு முறை போனியா இல்லையா உங்கள் சர்ச்சுக்கு?
போய் சொல்லாத. ஒரு முறை வந்து பாருன்னு சொன்ன, நீ போனியா இல்லையா? எல்லாம் தெரியும் எனக்கு. எங்கள் சர்ச்சுக்கு வந்தால் பாட்டு பாட கொடுப்பேன் இல்லையா, உன்னை டான்ஸ் ஆட வைப்பேன். எப்பா, என்னாலே அன்றி உன்னால் ஒன்றுமே செய்ய முடியும். ஆரம்ப காலத்தில் இப்படி தான் இந்த மாதிரி உதவி ஊழியம் செய்யறதுக்காக பாட்டு பாடுறதுக்காக ஒரு சர்ச்சில் ஏற்படுத்தணும். நான் போகிறது முன்னாடி அவர் வந்து என்ன பண்ணுவார், ஜோம் பண்ணிட்டு பாட்டு பாடினே இருப்பார். ஒரு 2-3 மாதம் ஒழுங்காக செஞ்சாப்பா. எவன் கண்ணு படிச்சோ தெரியல, ஒரு பேய் வந்து எங்கள் சர்ச்சுக்கு வா, நான் இங்கே அதானப்ப பண்ணுறேன், இல்லை நீ ஒரு பாட்டு பாட்டு ஒரு டிவோஷன் கொடுத்துட்டு வந்துடு. இந்த பாவி போயிட்டான். அந்நாளும் அவன் ஜோலி முடிஞ்சு போச்சு. விருத்தி இல்லை. ஏன்னா துரோகம் பண்ணக்கூடாது. சரி, 8 மணிக்கு வந்து இவர் பாட்டு பாடுவார், 9 மணிக்கு வந்து பாட்டு பாடுவார் நம்பிக்கையோடு நாங்கள் என்ன பண்ணுறோம் இருக்கும்போது, நீ அவன் கூப்பிட்டான் பாஸ்டர், 1 வாரம் கூப்பிட்டான் பாஸ்டர். ஆமாம், 1 வாரம் தான் கூப்பிட்டான் அவன். அவர் மொத்த வாரம் ஜோலி க்ளோஸ். அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறோம்ப்பா. ஒருத்தன் ஆரம்ப நாட்களில் அப்போ தான் இந்த கீழ் ஃப்ளோர் கட்டியிருக்கிறோம். சொன்னா, எப்பா 10 லட்சம் கொடுத்துட்றேன், இந்த சர்ச்சையை அந்த மக்கள் எனக்கு எழுதி இவ்வளோ கஷ்டப்பட்டு கண்ணீர் வடித்து கட்டின இந்த சபையும் உனக்கு 10 லட்சம் விற்று நான் என்ன பண்ணுறது? பேங்க் போட்டு சந்தோஷமாகிறியா? இப்படிலாம் ஆசைவாதம் காட்டுவாங்கப்பா. எப்பா, வித்துட்டு போகிறதுக்காக நான் சர்ச்சை காட்டுறது கொடுத்துறோம். ஆத்மா ஆதாயம் பண்ணுறதுக்கு, பரலோகத்துக்கு ஒரு கூட்டம் ஆத்மா கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் எங்க ஆசை. ஆனா பிசாசு உனக்கு பல ஆசை காட்டுவான். பாரு, அவர் பாரு, அவர் பாடும்போது அப்படியே என்ன இறங்குது. நான் கூட புகை விட்டா அடுத்த வாரம் 4 புகை கொண்டு தான் வைங்க. பாட்டு பாடும் புகை விடு. பாஸ்டர் அவர் பாடும்போது அப்படியே மேக இறங்கல, புகை விடுறான். தேவனாலே அன்றி வேற ஒருவாள் விட மாட்டேன். இன்னைக்கு நிறைய இல்லையா சர்ச்சை எது மாதிரி ஆயிட்டு, சினிமா தேட்டர் மாதிரி ஆயிட்டு இல்லையா, புகை விடுறான் இல்லையா, அப்புறம் டான்ஸ் ஆடுறான், தலைமை லைட் வச்சு பழுக்கு அடிக்குது. ஸோ என்ன சொல்றேன்னா, ஞானமா நடந்துக்கும். நம்ம கடைசி நாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் எதிராளி பிசாசு உன்னை விழுங்க பார்த்து கொண்டே இருக்கிறான். உனக்கு ஒரு ஆசை வார்த்தை காட்டி, அதே போல் இந்த வாலிபுலாம் சொல்கிறேன், தயவுசெய்து இல்லையா, உங்கள் எதிராளிகள் இல்லையா ஆசை வார்த்தை காட்டுவாங்க இல்லையா, நான் உன்னை அப்படி ராசாத்தி மாதிரி வச்சுக்கிறேன், உன்னை மகாராணி மாதிரி வச்சுக்கிறேன் இல்லையா, உன்னை வந்து அப்படி குயின் மாதிரி வச்சுக்கிறேன். எல்லாம் ஒரு 2 நாள் 3 நாள் அப்புறம் தூக்கி போட்டு போயிட்டு உன்னோட அழகான ஆள் வந்தால் தள்ளி போயிட்டு இருப்பான். புரியுதா? உன்னை மாதிரி அழகான உன்னோட அழகான ஆள் வந்தால் என்ன பண்ணுவான், ஒன்று விட்டுட்டு கை கட்டு அங்கே போயிடுவான். ஏமாந்துடாத. ஐயோ, நான் போதகத்தை வெறுத்துட்டேன், எங்கள் போதகர் சொல்ல நான் கேட்கவே இல்லை. அதனால் வாலி பிள்ளைகள் ஞானமாக இருக்கணும். உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுவான் இல்லையா, உனக்கு அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன், உன்னை அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், உன்னை ராணி மாதிரி வச்சுக்கிறேன், உனக்கு அப்படி பண்ணுறேன் எல்லாமே இல்லையா. ஸ்தோத்திரம். உன்னை அனுபவிக்கிற வரைக்கும் தான். உன்னை அனுபவிச்சிட்டானா உன்னோட ஒரு அழகான பையனும் பொண்ணு தான் தட்டி பையன் இருப்பான். ஹலோ, உங்க கூட குடும்பம் நடத்துறதுக்காக உங்க கூட சுற்றல அவன். புரிஞ்சுட்டீங்களா? ஆசை வார்த்தை காட்டுவான். உங்கள் வீட்டுக்காரோட நான் நல்லா வச்சு பண்ணுவான். ஏமாந்துடாதீங்கம்மா. பரவாயில்லைங்க, நீங்கள் அவரே போதுங்க. அடித்தாலும் உதைச்சாலும் அவரே போதும். நீங்கள் நிறைய திருமணமான பெண்கள் கூட நீங்கள் வழி போயிடுறாங்க. ஏன்னா மற்ற சொல்கிற இந்த ஆசை வார்த்தை. நோ நோ நோ, ஞானமாக இருங்க. ஏன்னா சத்துரு அதான் உனக்கு. நான் ஏன் துக்கத்தோடு தெரியணும்? சத்துருவினால் நான் அகப்பட்டு நான் துக்கத்தோடு தெரியுறேன். ஏன்? இதுதான் ஆசை வார்த்தை காட்டி அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருது. ஆமா சொல்லுங்க. தயவு செய்து ஆசை வார்த்தைக்கு இடம் கொடுத்துடாதீங்க.
சமயத்துக்கு ஏற்ற மாதிரி சோதனையை உண்டாக்குவான். ஏன் நினைக்கல, நான் முடிக்கல. சமயத்துக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் பண்ணுவான். ஆமென். இயேசு கிறிஸ்து 40 நாள் பசியா இருக்கிறான்னு தெரிஞ்சு அவர் பசி வந்த உடனே சொல்றான், இந்த கல்லெல்லாம் அப்பமாக்கி சாப்பிட்டுடு. அப்போ என்னன்னா, ஏற்ற சமயத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் சில சோதனைகளை உண்டாக்கி உங்களை வீழ்த்த அல்லது உங்களை துக்கத்துக்குள்ள கொண்டு போக, உங்க வாழ்க்கையில துக்கத்தை அனுபவிக்கிற சூழ்நிலைக்கு தள்ளிட்டு போயிடுவான். ஞானமா இருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா துக்கம் எப்படி வருதுன்னா, பிசாசு ஏதாவது ஒரு விதத்தில் உன்னை துக்கப்படுத்திடுவான். ஆனால் ஆண்டவர் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால கடந்து நினைத்து கலங்காத, போனது போகட்டும், இனிமேலாவது என்ன பண்ணுங்க, சந்தேகப்படாதீங்க, மனச்சோறு இடம் கொடுத்துடாதீங்க. புரியுதா? குடும்பத்தை கட்டி எழுப்ப பாருங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்புறம் ஆசை வார்த்தைக்கு இடம் கொடுக்காதீங்க, சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. சிதறடிக்கிறதுக்கு இடம் கொடுக்காது. அவன் உங்களையும் குடும்பத்தையும் சிதறடிக்க தான் பார்க்கறான். ஆமென். எல்லாத்துக்கும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப பாருங்க, உங்களுக்கு இருக்கிற துக்கம்லாம் கர்த்தர் சந்தோஷமா மாத்திருக்கும். நீ இந்த அறிவை நீங்க புரிஞ்சுக்கணும். கை உயர்த்தி, ஏசப்பா இந்த ஞானத்தின் ஆவியா நிரப்புங்க ஆண்டவரே. உம்மை குறித்த அறிகிற அறிவை தாரும் ஆண்டவரே. கேளுங்க, ஆண்டவர்ட்ட கேளுங்க. வாய் தந்து ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. எங்கெல்லாம் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, எங்கெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? ஒன்று மனச்சோர்வினால மிஸ் ஆயிட்டீங்களா, அல்லது பிசாசு கொண்டு வந்த தந்திரத்தை புரிந்து கொள்ளாம குடும்பத்தில் நீங்க ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆவியா இருக்கிறீங்களா? சந்தேகத்துக்கு இடம் கொடுத்து நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்துட்டீங்களா? ஆசை வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனுடைய நன்மையை விட்டுட்டீங்களா? சமயத்துக்கு ஏற்ற மாதிரி சோதனை கொண்டு வந்த பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டீங்களா? பாருங்க. ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, உண்டேனக்கு, உண்டேனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, உண்டேனக்கு. என்றுமே காத்திடுவார், என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவே என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும், யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. சொல்லுங்க. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர். சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உண்டேனக்கு, உண்டேனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு. காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் துன்பம் துக்கம் வரும்.
ஐயம் மிகுந்ததோர் காலத்தில் ஆவி குறைந்ததால் மீட்பர் ஊதிர வேலத்தால் சத்துருவை வென்றே என் பயம் யாவும் நீங்கிற்று. இயேசு கை தூக்கினார் முற்றும் என் உள்ளம் மாறிட்டு இயேசென்னை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பர் எனக்கு சொல்லுங்க காக்கும் வல்ல மீட்பர் நமக்கு இருக்கிறார் எனக்கு காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. இந்த கேட்ட வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இயேசப்பா, நான் சத்துருக்கு இடம் கொடுக்க கூடாது ஆண்டவரே. விழுந்து போன தூதனுக்கு இடம் கொடுக்க கூடாது ஆண்டவரே. அவனுடைய ஆசை வார்த்தைக்கு நான் இடம் கொடுக்க கூடாது ஆண்டவரே. ஏசப்பா, என்னை காத்துக்கொள்ளு. எல்லாம் கேளுங்க. எல்லாருக்கும் தேவனுடைய பாதுகாப்பு அவசியம். நீ எந்த வயதுடைய ஆளா இருந்தாலும் உங்களுக்கும் தேவனுடைய அனுக்கிரகம் அவசியம். எந்த வயசா இருந்தாலும் உங்களை வீழ்த்துவதற்கு சாத்தான் அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். ஏசப்பாடு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை காத்துக்கொள்ளுங்கப்பா. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி. இந்த மன மகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலும் நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. தாவீது ராஜா, நான் ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும்? நான் ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும் என்று அவர் புலம்புவதை நாம் பார்க்கிற ஆண்டவரே. எசப்பா, இந்த நாட்கள்ல கூட இந்த அருமையான பிள்ளைகள் பலவிதமான துக்கத்தினாலே சத்துரு கொண்டு வந்த அந்த காரியத்தை புரிந்து கொள்ளாம அவனுக்கு இடம் கொடுத்து துக்கத்தில் அகப்பட்டு இன்னைக்கு துக்கத்தோடு திரிந்து கொண்டு போய் அறிவீர். ஏசப்பா, இந்த நாள் முதல் கொண்டு இந்த அருமையான பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் நீங்க விடுவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறாங்க. தடைகள் பிசாசின் கிரிகள் மாறட்டப்பா. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் வார்த்தைப்படி ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஐயா தேவ அறிவு இல்லாமல் போக கூடாது சாமி. தயவாய் இறங்கி ஒரு அற்புதத்தை என் ஆண்டவர் செய்வீராக. அந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதி. ஞானத்திலும் அறிவிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் இந்த உலகத்தில் ஞானமாய் நடக்க உதவி செய்ய ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விசேஷமாய் வருகிற 19ஆம் தேதி நடைபெற போகிற எங்கள் பாராளுமன்றத்தினுடைய எலெக்ஷனை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உமக்கு சித்தமானவர்களை என் ஆண்டவர் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோம். எங்க தேசத்தின் சேமத்துக்காக ஜெபிக்க சொன்ன ஆண்டவர், நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கட்டும். அந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். வியாதியோடு வந்துடுற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவையோடு வந்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன். துக்கத்தோடு வந்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா ஐயா, கடன் பிரச்சனையோடு போராடிக்கொண்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன். வியாதியோடு போராடுற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஐயா ஆண்டவரே, பிரச்சனைகள் மாறட்டும், துக்கங்கள் விலகட்டும், பிசாசின் கிரிகள் விலகட்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த பிள்ளைகளை ஆட்கொள்வீராக. எப்போதும் புறப்பட்டு போகிறார்கள், நம்முடைய தூதரை கூட அனுப்புங்க. சுகபத்திரமான பிரயாணத்தை வாய்க்க பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. ஏசப்பா மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் இப்போதும் எப்போதும் சதா